லைஃப் நம்ம எதிர்பார்க்காத பல யூட்டர்ன்கள் போடும். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து வராத ஃபோன் கால் அண்ட் ரிப்ளை, கிடைக்கிற மாதிரி இருந்து கிடைக்காம போகிற வேலை, மெயினாக நம்மளுக்கு பிடிச்சவங்க, இன்னும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். அதுதான் எமோஷ்னல் அன்சர்டைனிட்டி. லைஃப் நம்ம எதிர்பார்க்காத சமயங்களில் நம்மளை ஸ்வீட் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஆர்ட் வரைய போகிறேன், தி அன்சர்டைனிட்டி, அதை பற்றி. ஸோ இந்த வீடியோ எண்டில் நான் உங்ககிட்ட அதை வரைஞ்சி காட்ட போகிறேன், அதை பற்றியும் பேச போகிறேன். ஓகே, வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். லைஃப்பில் நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஒரு ரோட் மேப் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 டாட் 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 சக்ஸஸை நோக்கி போயிட்டுருப்போம். நாம் இந்த உலகத்தில் பிறந்ததும் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுற விஷயம் அன்சர்டனிட்டி. நாம் எதிர்பார்க்காத சம்பவங்கள் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கும். ஃப்ரம் டே 1. அன்சர்டனிட்டி எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். அது நம்மளை கடந்து போனதும் நம்ம லைஃப் பெட்டர் ஆகும். நீங்கள் எப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நம்ம லைஃப் அன்சர்டனிட்டி மேலே தான் பில்டே ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பேலன்ஸ் மிஸ் ஆகுது. அந்த எதிர்பார்க்காத விஷயம் ஹேண்டில் பண்ணுறக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிருக்க மாட்டோம். இது எல்லாத்துக்கும் நடக்கும். ஏன், லைஃப்பை பிளான் பண்ணி பண்ணுறவங்களுக்கும் சரி, ஒரு ஃப்ளோவில் லைஃப்பை வாழ்கிறவங்களுக்கும் சரி, அது நடக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அவங்க லைஃப்பில் வரும். 3 hours later. இப்போ பாருங்கள், ரெக்கார்ட் பண்ண சார்ஜ் இல்லாமல் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இதுவே எனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு தான். ஸோ அதை சில பேர் லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில பேர் அந்த மொமெண்ட்லேயே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. அது ஒவ்வொருத்தவங்களை பொறுத்தது. ஸோ லைஃபுங்கிறது இப்போ நான் வரைகிற ஆர்ட் மாதிரி. எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும், எப்படி முடியும்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் எப்படி நியூ பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் திங்கிங்கை மாற்றுதோ அது போல தான் நம்ம லைஃப்பும். நாம் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனும் ரொம்ப முக்கியம். இங்கே டெசிஷனுங்கிறது இந்த ஸ்ட்ரோக் மாதிரி நம்ம லைஃபுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவை கொடுக்கும். சில சமயம் நாம் எடுத்த முடிவுகள் சரியானதுன்னு நமக்கு தோணும். சிலது அதில் சரியாகவும் போகும், சிலது அது தப்பாக போகும். இப்போ எப்படி நான் மிஸ்டேக் ஆனாலும் வரைகிறத ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுறோம், லைஃப்பும் அப்படி தான். எங்கே முடியும், எப்படி முடியும்னு தெரியாமல், லைஃப் நமக்காக என்ன வச்சுருக்குன்னு தெரியாமல் நாம் ஏன் வாழ்கிறோம்? ஏன்னா லைஃப் ரொம்ப அழகானது. நமக்கு புது புது அனுபவங்களை கொடுக்குது. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் எப்படி வாழணும்னு நமக்கு அது சொல்லித்தருது. லைஃப்பில் நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர்ஸ் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் அதுக்காக நம்ம ட்ரை பண்ணுறதை நிறுத்தக்கூடாது. நம்ம லைஃப்பை பெட்டர் ஆக்கணும்னா நம்ம ட்ரை பண்ணுறதை நிறுத்தவே கூடாது. எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் எதிர்பார்க்காம லைஃப்பை அதோட பேஸில் விடுங்க. அந்த ஃப்ளோக்குள்ளே நீங்கள் போங்க. ரஷ் பண்ணாதீங்க. மனசை தெளிவாக வச்சுட்டு ஸ்டெடியாக போய்கிட்டே இருங்க. அது எப்போ நடக்கும்னா நீங்கள் அமைதியாக இருக்கும்போதும் நடக்கும். அந்த அமைதியை பற்றி
நான் போன வீடியோவில் பேசியிருக்கேன். மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடக்கும். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ எதுக்கும் கவலைப்படாமல் நம்ம பண்ணுற முயற்சியை விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காம, அதோட கண்ட்ரோலுக்கும் நம்ம போகாமல் ஒரு பேலன்ஸோடு வாழணும். சில நாட்கள் ஹெவியாக இருக்கும், சில முடிவுகள் அன்கிளியராக இருக்கும். பொறுமையே பெருமைன்னு பொறுமையாக அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க. அது உங்களுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷரையும் பயத்தையும் குறைக்கும். அப்படி பண்ணுறதுனால உங்கள் லைஃப் லைட்டாக ஃபீல் ஆகும். உங்களோட பெட்டர் வெர்ஷனாக நீங்கள் பார்ப்பீங்க. அது பர்ஃபெக்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த லைஃப் உங்களோடது மட்டும். நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கலாம், ஆனால் அது மேலும் மேலும் நம்மளை ஸ்ட்ராங் தான் ஆக்குது. அது நம்மளை ஒரு பெட்டர் பர்சன் ஆக்குது. நம்ம வாழ்க்கையை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அன்சர்டனிட்டி இஸ் வே ஆஃப் லைஃப். இந்த வீடியோ பிகினிங்கில் நான் சொன்ன மாதிரி அன்சர்டனிட்டி பற்றி நான் ஒரு ஆர்ட் வரைகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆர்ட் நான் வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ அந்த ஆர்ட்டை உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ஆர்ட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பேசுனது பிடிச்சிருந்தா எல்லோரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ இதை விட பெட்டராக பண்ணுவேன். தேங்க்யூ. ஜூன் 12ஆம் தேதி யார் இந்தியா பிளேன் கிராஷில் மறைந்த அனைத்து உயிர்களுக்கும் அவங்களது ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்துக்கு மன உறுதியும் அமைதியும் அன்பும் கிடைக்கணும்.